மீண்டும் நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்பொழுது நீங்கள் திருமதி பரமேஸ்வரி சீவகன் அவர்கள் தயாரித்து வழங்கிய ஒரு ஆவணப்படத்தை பார்த்திருந்தீர்கள். 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த அந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கிற்கு விஜயம் செய்து அங்கு யுத்தத்தில் அல்லது யுத்தத்தை அண்டி அந்த காலப்பகுதியில் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட மரணித்த பல்வேறு உறவுகளுடைய மனைவிமாரை செவ்வி கண்டு அவர்கள் படுகின்ற வேதனைகள் கஷ்டங்கள் பற்றிய தனது பார்வையை அவர் தனது ஆவணப்படத்தினூடாக வெளியிட்டிருந்தார். அவர் அங்கே பார்த்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் 2016ஆம் ஆண்டும் அங்கு ஒரு விஜயம் செய்து இப்பொழுது என்னென்ன மாற்றங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன, சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் எந்தவித மாற்றமும் இல்லாத வாழ்கின்ற ஒரு காட்சியையும் அவர் கண்டு இங்கு பதிவு செய்திருக்கின்றார். அந்த காட்சியையும் பார்த்த பின்னர் நாங்கள் அது பற்றிய அவருடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த காட்சியை பாருங்கள். எமது பயணம் இத்தோடு முடிந்துவிடவில்லை. போர் முடிந்தவுடனே அங்கு சென்ற எமது குழு மீண்டும் இந்த வருடத்தில் அங்கு சென்றது. போர் முடிந்து கடந்த 6 ஆண்டுகளில் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை அறிவதே எங்கள் நோக்கம். முதலில் அங்கு மகனை இழந்து அவரது பிள்ளைகளை பராமரித்து வரும் இவரை சந்தித்தோம். நிலைமை பரவாயில்லை என்றுதான் அவர் கூறுகிறார். ஆனால் அவருக்கு ஆறுதலாக இருந்த அவரது தோழி இன்று அவரோடு இல்லை. அவரது பாடலும் இல்லை. புற்றுநோயால் காலமாகிவிட்டார். நல்ல படிக்கும் ஐயா, அது நல்ல படிப்பு தான், நல்ல ஆக்களோட கதையும் தான், நல்ல சிரிப்பும் தான். அடுத்து நாம் சென்றதே இறால்பண்ணை படுகொலை நடந்த கிராமத்துக்கு. வழியில் சரியான மழை, வயல்களும் விளைந்திருக்கின்றன. ஆனால் இவர்களது வாழ்வில் அவ்வளவு மாற்றம் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது எங்களோட அண்ணாக்கள் வருவாங்க, ஆனால் அந்த அண்ணாக்கள் வார அந்த இது இல்லை, வர இல்லை. ஆனால் அது நடக்கையும் இல்லை, 5 வருஷத்துக்கு அவங்க நடக்கையும் இல்லை, எங்களோட மாற்றம் கிடைக்கல. இருக்கிறாக்களுக்கு லெட்டர் அப்படி ஏதோ அந்த அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க தானே, ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நான் கேட்டு போகிறதெல்லாம் வருவாங்க என்றதை விட இவ்வளோ காலத்துக்கு இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்களா, 24 25 வருஷத்துக்கு இருப்பாங்களான்ற அதில் தான் நாங்கள் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் அண்ணா செத்துட்டாருன்று இன்னும் நாங்கள் இந்த உறுதி செய்யலை. ஆனால் எங்களோட மனசு அப்படி நினைக்குது. திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூருக்கு சென்றபோது அங்கு பல பகுதிகள் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதால் தயாநிதியும் அவரது சகோதரியும் தமது கிராமத்துக்கே சென்று விட்டார்கள். ஆனாலும் எம்மால் அவர்களை சந்திக்க முடியவில்லை. தயாநிதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடி சென்று விட்டதாக கூறப்பட்டது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எமக்கு யாழ்ப்பாணத்தில் காத்திருந்தது. இராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருந்த தாரிணியின் கணவர் வீடு திரும்பியிருந்தார். தாரிணி மகிழ்ச்சியில் இருக்கிறார். பொருளாதார சிரமங்கள் இருந்தாலும் குடும்பம் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷமா தான் இருக்கிறோம். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு தேடியது கணவரை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருந்த ஆண்டனி ரவிதாவை. அதிர்ஷ்டவசமாக மிகுந்த சிரமங்களின் பின்னர் அவரை புல்லுமலை பகுதியில் சந்தித்தோம். கணவனை தேடும் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் தாம் இடம்பெயர்ந்து வந்து தங்கியிருந்த இடத்திலிருந்து திரும்பி சொந்த ஊருக்கு அருகே குடியேறும் முயற்சியில் ஒரு குடிசையை அவர் கட்டிக்கொண்டிருந்தார். அது யானைகளின் அச்சுறுத்தல் உள்ள ஒரு காட்டுப்பகுதியைப் போல இருந்தது. பார்க்க மிகவும் கவலையாகவும் இருந்தது. அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்த காணாமல் போனவர்களை தேடுவதற்கான அலுவலகம் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார். அப்படி காரியாலயம் திறக்கிறதா இருந்தால் இன்னும் காணாமல் போகிற விஷயம் இருக்கா, நடக்க போதான்னு கேட்டுனாங்க. இப்போ இனி காரியாலயம் திறந்து அந்த காரியாலயத்துக்கு இனி அதுக்கு ஆட்கள் தெரிவு செய்து அதுக்கு இனி இது செய்து எங்களை இன்னொரு தரம் விசாரணைக்கு எடுத்து எனக்கு அதுக்கு ஒரு முடிவெடுத்து ஃபைல் எடுத்து நீ திறந்து அது எங்களுக்கு அது சாத்தியப்படுமான்றது எங்களுக்கு நிச்சயம் இல்லை. அப்படி அவங்க செய்கிறதா இருந்தால் எங்களோட ஃபைலுகளை அவங்க புளிது தட்டி தூசி தட்டி எடுக்கட்டும். நாங்கள் இனி போக மாட்டோம் விசாரணைக்கு. அரசாங்கத்துக்கு எங்களை விசாரித்து இந்த 8 வருஷத்துக்கு எடுத்துருக்காங்க தானே.
இனி நாங்கள் போகிற முடிவு இல்லை எங்களுக்கு அவங்க இல்லைன்ற வார்த்தை சொல்ல இமெயிலாது, மரண சர்டிஃபிகேட் தர இமெயிலாது. அவங்க ஏதாவது எங்களுக்கு சொல்லணும். அவங்க தான் பிடிச்சன்றதும் எங்களுக்கு கட்டாயம் தெரியும். போர் முடிந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னரும் அதன் வலிகளை அதிகமாக அனுபவிப்பவர்கள் இந்த கணவனை, குடும்பத் தலைமையை இழந்த பெண்கள்தான். தற்போது புதிதாக வந்துள்ள அரசாங்கம் இவை குறித்து பல திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இலங்கை அரசாங்கத்துக்கு இது குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்கான குழு ஒன்றில் அங்கம் வகிக்கும் பேராசிரியர் தயா சோமசுந்தரம். இப்போ அது ஒரு முழுமையாக்கப்பட வேண்டி வரும். அப்போ நாங்கள் ஒன்று கவனம் செலுத்தாமல் விடப்பட்டது அவன் உள நலன். இப்போ இந்த பெண்கள் தலைமைத்துவம் தாங்கி குடும்பத்தை நடத்தும் பொழுது அவையில் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அவங்க கணவன் காணாமல் போயிருக்கலாம், அல்லது கணவன் இறந்திருக்கலாம், மற்ற பிள்ளைகளுக்கும் இருக்கிற கஷ்டங்கள். இப்போ அதன் தாக்கம் உளவியல் ரீதியாக பெரிய அளவில் இருக்குது. அப்போ அந்த உளவியல் தாக்கத்தையும் கவனிக்க வேண்டும். மற்றதிலும் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் அதே நேரத்தில் அவையில் உளவியல் ரீதியாக ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்தால் தான் அவர்கள் இதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்ற திட்டங்கள். அப்போ அது ஒன்று முக்கியமாக செய்யப்பட வேண்டும். அவைகளுக்கான உளவளத்துணை, மற்ற உள சமூக ஆதரவுன்னு சொல்லப்படுறத இப்போ அவையில் ஒரு வலு ஊட்டி தாங்களே திட்டங்களை செயற்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வர வேண்டி இருக்குது. மற்றது அவைகளுக்கு தேவையான அந்த அவளுக்கு கொடுக்கப்படுற ஆதரவுகளும் பண வசதியிலையோ பயிற்சியிலோ அவைகளுக்கு தகுந்ததாக அவைகளுக்கு அது பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் வகுக்கப்படணும். அப்போ அந்த முழு இதே வடிவே ஒரு ஆழமாக அறிந்து அதை ஒரு அளவுக்கு ஆய்வு செய்து தான் நான் நினைக்கிறேன் இந்த திட்டங்கள் வகுக்கப்படணும். அது அந்த குறைபாடு இருக்குது. அந்த திடீரென்று இப்போ மேலிருந்து கீழே சில திட்டங்களை கொண்டு வரணும். இலங்கை அரசாங்க அதிகாரிகளின் தகவல்களின்படி இலங்கையின் வடக்கு கிழக்கில் போரினால் கணவனை இழந்த பெண்கள் 90,000 பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களுக்காக பல அமைப்புகள், அரசாங்கம் என பல தரப்பினரும் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். சில முயற்சிகள் அவர்களுக்கு நல்ல பலனை தந்திருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது இவர்களின் நிலை இன்று வரை மோசமானதாகவே இருக்கிறது. காலம்தான் அவர்களை ஆற்ற வேண்டும். நல்லது. சில மகிழ்ச்சிகள் அங்கு இருந்தாலும் சில நெஞ்சை உழுக்குகின்ற வருடுகின்ற விடயங்களும் அங்கு இருக்கத்தான் செய்கின்றன. நீங்கள் பார்த்த விடயங்கள் நீண்ட பயணம், பல நாள் பயணம், நீங்கள் பட்ட கஷ்டங்களை அதில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில வருடங்கள் காத்திருந்து விட்டும் இன்னொரு பயணத்தை செய்திருக்கின்றீர்கள். இவை எல்லாவற்றையும், இந்த பயணங்கள் எல்லாவற்றிலும் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் சொல்லப்படாத விடயங்கள் என்று நிச்சயமாக அங்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆவணப்படத்தின் மற்ற பக்கங்கள், சொல்லப்படாத பக்கங்கள் எப்படிப்பட்டவை என்றும் இருக்கும். உங்களுக்கு கூட உங்களை மனதில் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள், இதை சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்ல முடியாது என்றெல்லாம் ஏங்கிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கும். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படாத, அதே வழியில் உங்களுடைய மனதை நெருடிய, உங்களுக்கு உணர்வுகளை ஏற்படுத்திய அந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் கூறுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி கூற முதல்ல, இப்போ 2016ஆம் ஆண்டும் இவங்களை போய் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒருத்தரை பற்றி நான் இப்போ கட்டாயம் சொல்லணும். அதாவது இலங்கையில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவங்க, அதே நேரத்தில் இப்படியான பெண்களுக்கும் அவங்க வேலை வாய்ப்பு அதுகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவங்க. மற்றது இங்கே ஐரோப்பாவிலும் பெண்களுக்கான உளநல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிற ஜோதி ஹெல்ப்லைன், அதுவும் அகிலன் அறக்கட்டளை. இவர் திரு கோபாலகிருஷ்ணன், இவர் கொடுத்த ஊக்குவிப்பினால தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதாவது பாதியில் இதுக்குரிய நிதி பிரச்சனைகள் காரணமாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பாதியில் நிறுத்தி வச்சுருந்தோம். அதை முடிக்கக்கூடிய விஷயங்களை திரு கோபாலகிருஷ்ணன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த என்னென்னடா, இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிடலாது. ஏனென்று சொன்னால், இந்த பெண்கள் தான் இடம்பெயர்ந்து வந்ததால், தங்களோட இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு போயிருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அவங்க தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான அவங்களோட நிதி பிரச்சனைகளையும் அவங்க தான் பார்க்குறாங்க. பொருளாதார பிரச்சனைகள் சகலத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட பிள்ளைகளை வளர்க்குற வேலையும் அவங்க பார்க்குறாங்க. இவை எல்லாத்தோடையும் சேர்ந்து
அவங்க செய்கிற இன்னொரு வேலை என்னென்னா காணாமல் போனால் அல்லது இறந்து போய் அவர்கள் இருக்கிறாரா இல்லையா என்ற தெரியாத நிலையில் அதுகளை தேடி போகிற வேலைகளும் இவங்களுக்கு தான் இருக்குது. இப்படி தேடி போகிற நேரங்களில் ஆட்களுக்கு காசு கொடுத்து ஏமாறுற விஷயங்களும் இவங்களை தான் தாக்கியிருக்குது. இவைகள் சரியாக இந்த ஆவணத்தில் நாங்கள் சொல்லப்படலை. ஆனால் இது நேரடியாக நான் பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது. இதையும் மீறி இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. அதுவும் நாங்கள் அடுத்தடுத்து வர்ற ஆவணங்கள் படங்களில் நாங்கள் அதை சொல்ல போகிறோம். என்னென்னா சில இடங்களில் இந்த பெண்கள் தங்களோட ஒரு எதிர்கால வாழ்க்கைக்காக மதம் மாறிய விஷயங்களும் நடந்திருக்குது. அதே நேரத்தில் தங்களோட பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அடுத்தவங்களுக்கு கைமாற்றி விடுற நிலையிலையும் இவங்க எந்தெந்த மதங்களுக்கு அவங்க மத மாற்றத்துக்குள்ள அது இப்போ அதாவது இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ சில இந்த மதம் தான் என்று சொல்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ இந்துக்கள் என்ற வகையில் கோயில்களில் தான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலை விட்டு போய் ஏதாவது இவங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்ற பழக்க வழக்கங்கள் இருக்கலை, இவ்வளவு காலமுமே இருக்கலை. ஆனால் ஏனைய மதங்கள் கிறிஸ்தவ மதமாகட்டும் முஸ்லீம் ஆக இருக்கட்டும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையாண்ட அறிஞ்சு அவங்க செய்யக்கூடியதாக இருக்கிறதால இவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா இந்த மதங்களுக்கு மாறுறதால நாங்கள் சில சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைச்சு மாறின பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சமுதாயம் இது போன்ற பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களை பார்க்கின்ற பார்வை பற்றிய விமர்சனங்கள் இங்கு 2 பேரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று அந்த ஒரு விக்டிம் அப்ரோச்சாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சித்திரலேகா மௌனருக்கு தெரிவித்திருந்தார். அதே நிலையில் தயாளினியும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் இவர்களை விதவைகள் என்கின்ற வார்த்தை பதத்தில் பாவிக்காமல் பெண் தலைமை குடும்பத்தை தலைமை தாங்குகின்ற பெண்கள் என்கின்ற பதத்தில் நாங்கள் பாவிக்கின்றோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். கேட்பதற்கு அழகாக இருக்கின்றது. ஆனால் அவர் விதவை என்ற வார்த்தையை தவிர்த்து அதே நேரத்தில் விடோ என்றும் கூறியிருந்தார் அந்த ஆவணப்படத்தில். ஓகே, அழகாக இருக்கின்றது. நல்ல ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு முதல் படி என்று கூறலாம். ஆனால் சமூகம் இது போன்றவர்களை பார்ப்பதில் ஏதாவது மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லை, இது சில சங்கங்கள் இதை சொல்கிறதால நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமே என்ற அந்த மட்டத்தில் தான் இந்த வார்த்தை பிரயோகங்கள் பாவிக்கப்படாமல் இருக்கிறதை ஒழிய மற்றபடி சாதாரண தர மக்கள்கிட்ட இது சாதாரணமாக பாவிக்கப்படுது. இந்த சமூகம் மாறல, அந்த விஷயம் அவங்கள பார்க்குற பார்வையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை நான் நேரடியாக பார்க்குறேன். சில நல்ல படித்த ஒரு குழுக்கள்கிட்ட இருக்கிற விஷயம்தான் சமூகம் மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது. இப்போ 1-2 பேர் அதை தவிர்த்து பேசி கொண்டிருக்கலாமே ஒழிய சித்திரலேகா சொல்கிற மாதிரி அவங்கள பார்க்குற பார்வை வித்தியாசமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் சமூகம் இன்னொரு பார்வையும் பார்க்குது. இவங்களுக்கு உதவி செய்ய வர என்ஜிஓ ஆக்களில் சேர்ந்த ஆம்பளைகள் 2-3 பேர் வீட்டை போனால் கூட அதையும் வித்தியாசமாக தான் அந்த சமூகம் பார்க்குது. அது நிறைய பேர்கிட்ட நான் அந்த விஷயங்களை கேட்டுட்டேன். நன்றி. மிக நெருக்கடிகளுக்கு மத்தியில் துணிகரமாக சென்று ஒரு ஊடக பணியை சாதனையை நிகழ்த்தி விட்டு வந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இது போன்ற நிறைய ஆவணப்படங்களை நீங்கள் அங்கே சென்று கொண்டு வர வேண்டும். தொடப்படாத நிறைய பக்கங்கள் தொடப்பட வேண்டும், சொல்லப்படாத நிறைய உண்மைகள் சொல்லப்பட வேண்டும். இதற்கு ஐபிசி தமிழ் உங்களுக்கு தலை வணங்கி நிற்கின்றது. நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.